Question, what is the time 15 hours before 11 pm? So previous problem வந்து after கேட்டிருந்தாங்க, இங்கே before கேட்டிருக்காங்க. So beforeன்றதுனால t minus n is congruent to p mod 24. So t ன்றது நம்மளோட current time, n number of hours, p ன்றது past time. So questionல இருக்கிறத அப்படியே எடுத்து substitute பண்ணிக்கலாம். So which is equal to t ஓட value 11 minus n oda value 15 hours which is congruent to p இன்றது past time, அது நம்மளுக்கு தெரியாது, mod 24. ஸோ இதுதான் கொஷினில் இருக்கிறது, அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். t இன்றது current time 11 minus number of hours வந்து 15 which is congruent to p mod 24. So 11 minus 15 is minus 4 which is congruent to p mod 24. இப்போ minus 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, minus 4 is congruent to minus 1 into 24 plus 20. ஏன் அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இப்போ minus 1 into 24 is minus 24 ப்ளஸ் அது கூட 20 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 4ஓட வேல்யூ கிடச்சிடும். ஸோ போத் ஆர் ஈக்குவல். இங்கே மாட் 24ன்றதுனால இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a இஸ் ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ மைனஸ் 4 அண்ட் b வந்து உங்களோட மல்டிபிள் 24ஓட மல்டிபிளாக இருக்கணும், ப்ளஸ் ரிமைண்டர் என்னவாக இருக்கும். ஸோ 24 அதை உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ அது கூட உங்களால் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 24 ப்ளஸ் ரிமைண்டர் மஸ்ட் பி 20. ஸோ இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் காங்க்ருவென்ட் டு 20. அப்போ நம்ம என்ன ரிமைண்டர் கிடச்சிச்சோ அதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ 20 mod 24. So therefore the time 15 hours is the past was 8 pm. Question number 7. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே, என்னோடய அங்கிள் வந்து 45 டேஸ்க்கு அப்புறமா வருவார். அந்த 45 டேஸ்க்கு அப்புறம் அவர் வர நாள் என்ன டேவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் என்ன கிவனோ அதை எழுதியிருக்கோம். டுடே இஸ் டியூஸ்டே, டே ஆஃப்டர் 45 டேஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ், வென் வி டிவைட் 45 by 7. ஸோ 45ஐ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3. So therefore the remainder is 3. அப்போ நம்ம ரிமைண்டரை தான் இந்த டுடே கூட அடுத்து 3 நாள் தள்ளி போகும். ஸோ ரிமைண்டர் 3ன்றதுனால டியூஸ்டேக்கு அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அப்போ அவங்க அங்கிள் வர டே என்னவா இருக்கும்னா ஃப்ரைடேவாக இருக்கும். ஸோ therefore the third day from Tuesday is Friday. செவன் ப்ராப்ளமை இந்த மாடல்லையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். 45 is congruent to x mod 7. ஏன்னா 45 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க அங்கிள் வருவார், அது என்ன டேன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ mod 7. mod 7னா ஏன் நம்ம mod 7 எடுத்துருக்கோன்னா 1 வீக்குக்கு 7 days. So 45 minus x is a multiple of 7. So therefore the least positive number is 3 because 45 minus 3 is equal to 42. 42 is a multiple of 7. அப்போ least positive number 3. அப்போ today is Tuesday அப்படின்னா day after 3 days is Friday. Number 8. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற இந்த டேர்ம் வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும் ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் n. ஸோ என்னுக்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது 7ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட் நம்ம n க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ
ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 6 × 9 which is nothing but 56. ஸோ 56 is divisible by 7. இதே மாதிரி நீங்கள் எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 7ஓட டிவிசிபிள் ஆகிற மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது 2 மார்க்ஸ்ன்றதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Number 9, find the remainder when 2 power 81 is divided by 17. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 power 81 அந்த நம்பரை 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இப்போ 2 power 81ன்றது பவர் எடுத்தோன்னா அது ரொம்ப பெரிய டேர்மாக வரும். ஸோ நம்ம காங்க்ருவன்ட் மெத்தட் வச்சு எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17. ஸோ இதை தான் நம்ம கொஷினில் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 2 power 4 எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளால் டேரெக்டாக 2 power 81 ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ 2 power 4னால் நம்மளுக்கு தெரியும் 16 which is equal to -1 mod 17. பிகாஸ் mod 17 எடுத்திங்கன்னா 16 வந்து 17 - 16 which is nothing but -1. ஸோ அதோட ரிமைண்டர் வந்து உங்களுக்கு -1ஆக தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அந்த 2 power 4 is congruent to -1 mod 17 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதோட ரிமைண்டர் -1ஆக இருக்கும் 2 power 4 எடுக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வந்து பவரை வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 power 80க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 power 80னா 2 to the power of 4 whole to the power of 20. So a power n the whole power m is equal to a power mn. So power ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 power 80ன்றது வந்துடும். ஆல்ரெடி நம்ம 2 power 4க்கு -1 தான் ரிமைண்டர் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ -1க்கு பவர் ரைஸ் பண்ணுறோம். இங்கே பவர் வந்து ஈவனாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் பவர்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற நெகட்டிவ் டேர்மும் நம்மளுக்கு எப்படி மாறும்னா பாசிட்டிவ் டேர்மாக மாறிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தேர்ஃபோர் 2 power 80 is equal to 1. அதோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். பட் நம்ம வந்து 2 power 81க்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 power 81 is divided by 17னா அதோட ரிமைண்டர் என்ன அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 2 power 81 எடுத்துக்கலாம். 2 power 81னா 2 power 80 into 2 power 1. இது எப்படி என்ன ஃபார்மேட்னா a power n into a power m is equal to a power n plus m. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நம்மளால் பவர் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினோன்னா நம்ம ஆல்ரெடி 2 power 80யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் which is equal to 1. ஸோ 1 into 2 to the power of 1 is nothing but 2. அப்போ 2 power 81 is congruent to 2 mod 17. ஸோ ஈஸியாக 2 power 81ஓட ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணியாச்சு when it is divisible by mod 17. Number 10, the duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23 hours 30 minutes. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport? ஸோ ஒரு ஃப்ளைட்டோட டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அதோட ட்ராவல் வந்து சென்னை டு லண்டன். அதோட ட்ராவலிங் ஹார்ஸ் 11 hours. ஸோ த ஏர்ப்ளைன் பிகின்ஸ் இஸ் ஜேர்னி ஆன் சண்டே. டைமிங் கொடுத்துருக்காங்க சண்டே. இந்த டைமிங்கில் அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours அஹெட் த லண்டன்ஸ் டைம். ஸோ சென்னை டைமுக்கும் லண்டன் டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன் வென் வில் த ஃப்ளைட் லேண்ட்ஸ். ஸோ லண்டனில் அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது அந்த டைமிங் என்ன அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா T + n is equal to F mod 24. ஸோ 24 ஹவர்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ T வந்து ப்ரெசன்ட் டைம், n நம்பர் ஆஃப் ஹார்ஸ், F ஃபியூச்சர் டைம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா T + n is congruent to F mod 24. ஸோ கொஷினில் டீயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டைமிங் 23.30. இதுதான் டேக் ஆஃப் டைம் 23 hours 30 minutes ப்ளஸ் 11 hours which is equal to F mod 24. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 34 hours 30 minutes
which is equal to f mod 24. ஸோ கண்டிப்பாக இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எஃப், அது 24ஓட டிவிசிபிளாக தான் இருக்கும். ஸோ எஃபோட வேல்யூ கண்டிப்பாக 10:30 AM தான் இருக்கணும். ஏன்னா 30 மைனஸ் 10 ஹார்ஸ் 30 செகண்ட்ஸ் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 ஹார்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 hours 30 minutes தான் இருக்கும். ஸோ பட் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லண்டன் அண்ட் சென்னை இஸ் 4 hours 30 minutes. Therefore, the flight reaches London airport at 10 hours 30 minutes minus 4.5 hours, which is equal to 6 AM the next day. That is, the next day is Monday. T plus n is congruent to f mod 24. So 23.5 hours plus 11 is congruent to f mod 24. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 34.5 hours is equal to f mod 24. So 34.5 hours minus f is divisible by 24. So f ஓட வேல்யூ கண்டிப்பாக 10:30 தான் இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 hours கிடைக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 24 கண்டிப்பாக 24ஆல் டிவிசிபிள் ஆகும். பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the time difference between London and Chennai is 4.5 hours. So therefore the flight reaches the London airport at 10.5 hours minus 4.5 hours, which is equal to 6 AM the next day. The next day is Monday. So that is 6 AM on Monday the flight reaches at London.